வருங்கால காவலர்களுக்கும் உங்கள் ஜேபியின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சைக்காலஜில எழுத்து வரிசை பத்தி பார்க்க போறோம். இந்த எழுத்து வரிசை பார்க்கணும் அப்படின்னா அதுல முதல்ல என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஏபிசிடி 26 எழுத்துக்களுமே தெரிஞ்சிருக்கணும். இதுல ஒன்னு விட்டு ஒன்னா லெட்டர்ல வந்து கேட்கலாம், இல்ல ரெண்டு மிஸ் பண்ணி கேட்கலாம், இல்ல ரெண்டா கூட்டி கேட்கலாம், இல்ல மூணா கூட்டி கேட்கலாம். சரி, இதுல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல எம்முக்கு அடுத்து கொஸ்டின் மார்க், அதுக்கு அடுத்து இசட் இருக்கு. சரி, இப்ப இதுல அந்த கொஸ்டின் மார்க் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப ஏவுக்கும் டிக்கும் வந்து இடையில வித்தியாசம் இருக்கு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல ஏல இருந்து டி வந்து பிளஸ் மூணாவது லெட்டரா இருக்கு. இதுல இருந்து டில இருந்து அச்சு எத்தனாவது லெட்டரா இருக்கு அப்படின்னா பிளஸ் 4. அச்சுல இருந்து எம் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னா 5. அப்ப இந்த ஆர்டர்ல வருது. ஆர்டர்ல வந்தா இங்க என்ன வரும் அப்படின்னா பிளஸ் 6 வருமா? அப்ப இங்க இருந்து 6ல இருந்து இங்க பார்க்கும்போது இது என்ன வருதுன்னா பிளஸ் 7 வருது. அப்ப இந்த பிளஸ் 6 என்ன வரும் அப்படின்னாக்கா எம்ல இருந்து 6வது லெட்டர் என் ஓ பி கியூ ஆர் எஸ். அப்ப எஸ் தான் இதுக்கான விடையா என்னவா இருக்கும், ஆன்சரா இருக்கும். சரி, இப்ப உங்களுக்கான ஒரு கொஸ்டின் தரோம். இது பி இ ஐ என் டி, டிக்கு பக்கத்துல கொஸ்டின் மார்க். இதுக்கு என்ன விடையா வரும் அப்படின்ட்டு நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க.